அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. எப்படின்னா, நம்மளுடைய ஒவ்வொரு அசைவுகளுக்கும் ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கு. ஒவ்வொரு அசைவுகளுக்கும் ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கு. நம்ம இன்னும் என்ன சொல்லலாம்னா, இப்போ நமக்கு பணம் வரணும் அப்படின்ட்டு தனஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்தை இயக்குறோம். ரெண்டாவது என்ன சொல்லலாம்னா, நம்மளுடைய லக்கணத்துக்கு நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்தை இயக்குறோம். இது ஒரு வழி. அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா, நம்மளுடைய லக்கண புள்ளி எங்கே நிற்கிறதோ அதுக்கு அடுத்த கட்டம், ரெண்டாவது கட்டத்தில் தாராபுலம் நட்சத்திரத்தை, இது 3 தான் பேசிக். அப்போ இப்படி இயக்கிற அத்தனை பேருமே என்ன சொல்லலாம்னா 100% வெற்றி பெற்றிருக்கிறோமா என்று சொன்னால் வெற்றி பெறலை. ஒவ்வொன்றும் என்ன சொன்னான்னா, வாழ்க்கையில் ஒரு தீர்வு கிடைத்து விட்டது என்று சொன்னால் யூடியூப்ல நிறைய வீடியோக்கள் வராது. எனக்கு பசி எடுத்துச்சுன்னா, பசிக்கு உண்டான உணவு கிடைச்சிச்சுன்னா நான் போய் எதுக்கு என்ன சொன்னா, தேவையில்லாமல் எதையும் செஞ்சிட்டு இருக்க போறேன். மனிதனுக்கு சோர்வு தட்டிடும். அப்ப தேடுறோம். என்னுடைய ஒரு அனுபவம், ஒரு அறிவு, ஒரு விஷயத்துல இன்னைக்கு நான் கண்டுபிடித்த ஒரு அற்புதமான விஷயம். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு வேதை என்பது உண்டு. ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு வேதை கிரகம் என்று உண்டு. அந்த வேதை கிரகம் தானே என்ன சொல்லலாம்னா அந்த வேலையை செய்யும். உண்மைதானே? சூரியனுக்கு வேதை யார்? சுக்கிரன். சந்திரனுக்கு வேதை யார்? சூரியன். செவ்வாய்க்கு வேதை யாரு? புதன். புதனுக்கு வேதை யாரு? செவ்வாய். குருவுக்கு வேதை யாரு? சூரியன். சுக்கிரனுக்கு வேதை யாரு? சனி. சனிக்கு வேதை யாரு? செவ்வாய். இந்த 7 கிரகங்களுக்கு 7 வேதையர்கள் இருக்கிறார்கள். அப்ப சூரியன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம், பூர்வீக விஷயங்கள், குழந்தை விஷயங்கள், சூரியன் என்ன ஆதிபத்தியமாக நமக்கு வந்திருக்கிறதோ அந்த ஆதிபத்தியமான விஷயங்கள் நீங்கள் எடுத்து செயல்படும் போது அங்கே சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்யலாம்னா அந்த காரியத்தை தடுக்கும், உறுதியா தடுக்கும். இதை நம்ம ஜோதிடத்துல நிறைய புரிஞ்சு வச்சிருந்ததுனால இந்த விஷயத்த சொல்றேன். கண்டிப்பாக இதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப சூரியனுக்கு வேதை யார்? சூரியன் சார்ந்த காரியங்கள், சூரியனுடைய அமைப்புடைய நம்மளுடைய ஜாதகத்தில் ஒரு கட்டம் இருக்கும். அப்ப அந்த கட்டத்தை அந்த கட்டத்தில் அந்த சூரியன் நின்ற கட்டத்தை நாம் இயக்கும் போது, அல்லது சூரியனுடைய வீட்டை இயக்கும் போது அங்கே ஒரு பெண் என்ன சொன்னான்னா அதை தடுப்பதற்கு நிற்பாள். அது மனைவியாக இருக்கலாம், அல்லது நாம போற இடத்துல அங்க ஒரு பெண் இருப்பார். இதை நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. உறுதியாக சொன்னா கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒரு அரசு காரியமாக என்ன சொன்னா, தாசில்தார் ஆபீஸ்ல சூரியன், எங்க அக்கா இறந்ததோடைய டெத் சர்டிபிகேட்டு, அந்த குழந்தைகளுக்கு வேலை வாங்குவதற்குண்டான சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்க போகும்போது அந்த இடத்துல இருந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் லேடி இழுத்துச்சு. அது வேணும்னு இழுக்கல, ஒவ்வொன்றும் குறை இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. அது எந்த இடத்த விட்டு வெளியே போச்சோ அப்ப அந்த காரியம் நடந்துருச்சு. அப்ப அந்த வேதைக்கு உண்டான கிரகம் யார்? சுக்கிரனாக இருந்தது உண்மை. அதே மாதிரி உங்களுடைய தனஸ்தானாதிபதி ஒரு இடத்துல நிற்பார். தனஸ்தானாதிபதி நின்ற இடத்திற்கு உங்களுடைய தனஸ்தானாதிபதிக்கு வேதை யார் என்று கண்டுபிடிச்சு வச்சிருங்க. உங்களுடைய தனஸ்தானாதிபதிக்கு வேதை, ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு வேதை இருக்கிறது. ராகு கேதுகளை தவிர்த்து விடுங்கள். ராகு கேதுகளுக்கு இடம் கொடுத்தவன் யாரோ அவனுக்கு வேதை யாருன்னு பாருங்க. ராகு கேதுகளுக்கு இடம் கொடுத்தவன் யாரோ அவனுக்கு வேதை நாயகன் யாருன்னு பாருங்க.
அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உதைச்சலை கொடுக்கும், ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அப்ப ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன சொல்லலாம்னா ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன சொல்லலாம்னா நீங்கள் அந்த எந்த கிரகத்தை இயக்குகிறீர்களோ அந்த கிரகத்தோடைய வேதை நாயகன் என்று சொல்லக்கூடிய காலத்திற்கும் பகையவன் தான். சூரியனுக்கு வேதை என்று சொல்லக்கூடியவன் யார் என்று சொன்னால் சுக்கிரன் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. சந்திரனுக்கு வேதை யாருன்னா சூரியன் தான். செவ்வாய்க்கு வேதை நாயகன் யார் என்று சொன்னால் புதன். அதே சமயத்துல புதனுக்கு வேதை செவ்வாய். இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றான்னா அந்த வேதை நாயகன் என்ன சொல்றான்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதி செவ்வாயாக இருந்தால் அந்த வேதை நாயகன் என்ன சொல்றான்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதி நின்ற இடத்திலிருந்து 1, 3, 5, 7, 9, 11 நிற்கக்கூடாது. ஏன்னா இதுதான ஒரு ரேசியோ. வேதை நாயகன் ஜலராசியில நின்றான்னா அந்த ஜலராசிக்கு 3வது ராசி மண்ராசியா வரும். அதற்கு 5வது ராசி என்ன சொல்றான்னா ஜலராசியா வரும், மண்ராசியா வரும், ஜலராசியா வரும். அப்ப நம்மளுடைய தனஸ்தானாதிபதி நின்ற எந்த கட்டத்தில் நிற்கிறாரோ அந்த கட்டத்தில் இருந்து 1, 3, 5, 7, 9, 11 வேதை நாயகன் நின்னால் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டுன்னா உதையிறத பின்னங்கால வச்சு உதையிறத. எனக்கு செவ்வாய் தனஸ்தானாதிபதி, புதன் அங்கே இருக்கார். இன்று வரை என்ன சொல்றான்னா இந்த உளைச்சல் என்று சொல்லக்கூடிய பணம் சார்ந்த ஒரு விஷயத்தில், தனஸ்தானாதிபதி என்ற ஒரு விஷயத்தில் இன்று வரை புதனால் இந்த செவ்வாய் ஏன்னா செவ்வாய் என்ன சொன்னா ஒரு அறிவாளியை தவிர ஒரு மூர்க்கமான கிரகம் கிடையாது. ஒருத்தன் ஜாதகம் பார்க்க வர்றான், அப்ப அவன் தனம் கொண்டு வருவான், ஏதாவது பணம் கொண்டு வருவான். அப்படிங்கிற ஜாதகம் பார்க்க வந்தாலே பணம் கொண்டு வருவான். ஆனால் நம்ம எதிர்பார்த்து காத்திருப்போம். இந்த புதன் என்ன செய்வான் தெரியுமா? காலதாமதப்படுத்துவான். இன்னைக்கு 2 மணிக்கு ஜாதகம் பார்க்க வர சொல்லியிருக்கேன், 3:30 வர்றாங்க. அது வரைக்கும் நான் இன்னொரு வேலையும் பார்க்க முடியல, யூடியூப்ல பேசணும், அதையும் பார்க்க முடியல. வந்தவன் அவன் என்ன சொல்றான்னா, ஏன் கொஞ்சம் முந்தி வரக்கூடாதா அப்படின்னா அவன் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவான். இதே ஒரு ஆளுக்கு 2 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன், இன்னைக்கு அவர் 4 மணிக்கு வரேன் இருக்காரு. அப்ப இந்த வேதை நாயகன் யாரு? புதன். அப்ப செவ்வாய்க்கு புதன் வேதை நாயகன். அப்ப வேதை நாயகனாக இருக்கிறவங்க அதே லக்கணம் அந்த செவ்வாயோடய சேர்ந்து இருக்கிற காரணத்தினால நம்மளை காலமெல்லாம் கடைசி வரைக்கும் நமக்கு பிரச்சனைக்குரியவர் என்று சொல்லக்கூடியவர் யாரு தெரியுமா? வேற யாருமே கிடையாது, அந்த புதன் தான். 2வது அந்த செவ்வாய் புதனுடைய நட்சத்திரத்திலே உட்கார்ந்துருக்கான். எப்படி இருக்கும் பார்த்துடுங்க. இந்த கொடுமையெல்லாம் என்ன சொன்னா ரசிச்சு அனுபவிப்பேன். ரசிச்சு அனுபவிக்கிறதா ஜோதிடம். நல்லதையும் அனுபவிக்கிற நம்ம என்ன சொன்னா அந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க தெரிஞ்சோம்னா இனிப்பை சுவைத்த நாம் கசப்பு என்று சொல்லக்கூடிய பாவக்காயை நாம் எட்டி தள்ளக்கூடாது. சுவைப்போம், வரட்டும் பார்த்துருவோம் அப்படிங்கிற மனப்பக்குவம் இருந்தால் தான் ஜோதிடத்துல ஜெயிக்க முடியும். நீங்க என்ன வேணாலும் பண்ணி பாருங்க, எந்த குறியீடு எல்லாம் குறியீடு, மனிதனுக்கு குறியீடு, நட்சத்திரங்களுடைய குறியீடு ஒவ்வொன்றும் தாந்திரிகமான குயிக்கா நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடர் சொல்றார். உங்களுக்கு பணம் வேண்டுமா? தலைக்கடியில் முட்டை வைத்து படுங்களுங்க. அறிவிட்ட முட்டா பையில தலைக்கடியில் முட்டையை வச்சு படுத்தணும், முட்டை நசிஞ்சு போயிருமடா, என்னதான் செய்யறது? என்ன அர்த்தம்? முட்டைய தலைக்கடியில வச்சு சரி, ஏதோ அவர் அந்த சாஸ்திரத்தை படிச்சிருக்காரு. தலையான கடியில வச்சு முட்டையை வச்சு படுத்தால் முட்டை நெறிஞ்சு போகுமா இல்லையா? எப்படிதான் இருந்தாலும் ஒரு டப்பாவில மூடி வச்சுட்டா படுக்க முடியும்? டப்பாவில மூடி வச்சுட்டு படுத்தோம்னா அதுக்கு எஃபெக்ட்னஸ் கிடையாது. ஒரு 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 பவுல்ல போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா எந்த ஒரு சாஸ்திரத்திலுமே நம்ம தலைக்கடியில என்ன சொல்றான்னா நவதானியங்களை கெட்டி வைத்து படுக்கலாம். எப்படி படுக்கலாம்? ஒன்லி ஒரு வெள்ளை துணியோ மஞ்சள் துணியோ கருப்பு துணியோ வச்சு கட்டி அது அந்த தலையாணியோடு நசுங்கணும்.
உங்களுடைய அந்த தலையிட இருக்கிற வெப்பம் வந்து என்ன சொல்றான்னா அதுல உள்ள போய்தான் ரெஃப்ளெக்ஷன் ஆகி வந்து வெற்றி பெற முடியும். முட்டையவும் தலையில வச்சு படுக்க சொல்றாங்க. இதையும் நம்ம கேட்க வேண்டிய இந்த காலத்தில் வந்து என்ன சொன்னா இளம் தலைமுறை ஜோதிடர் சொல்லுவதை இதை நம்ம யூடியூப்ல பார்த்துட்டு வந்து எனக்கு என்னத்த சொல்ல, தலைக்கடியில முட்டை வச்சு படுங்கன்னு சொல்லும் போது நம்ம வந்து என்ன சொன்ன ஜோதிடம் எங்கோ போய்விட்டது அப்படிங்கிற நிலைமையை தான் நினைக்க வேண்டியது. இது எதுக்கு விமர்சனமா சொல்லலை, எப்படி தலையில முட்டை அடியில வச்சு முட்டை வைக்கிறது, அது நெறிஞ்சு போயிருப்பேன். முட்டை என்ன கல்லா, இல்லை முட்டை என்ன கல்லா தலையில வச்சு படுக்கலாம். இப்போ வந்து இது படிகாரம் இருக்கு பார்த்தீங்களா, சீனி படிகாரம், சீனிக்கல் கணக்கா இருக்கும், அதை தலைக்கடியில் வச்சு கொடுக்கலாம், நல்லா தூக்கம் வரும். வாசல்ல கட்டி விடலாம், நல்லா அந்த ரெஃப்ளெக்ஷன் நெகட்டிவை இழுத்துரும், எதிர்மறை சக்தியை இழுத்துரும். அதெல்லாம் பரிகார பொருள் தான், நம்மலாம் சொல்லியிருக்கோம். படிகாரத்தை தலைக்கடியில் வச்சு படுங்க. படிகாரத்தை வைத்து என்ன சொல்றான்னா மணிபூரக சக்கரம் என்று சொல்லக்கூடிய தொப்புள் மேல அப்படி அழுத்தி பிடிச்சிட்டு மகாலட்சுமியுடைய மந்திரம் சொல்லுங்க. கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா பணத்திற்கு உண்டான வழியை காட்டும். இதெல்லாம் உண்மைதான். அப்ப ஒவ்வொரு வேதை நாயகனும் சூரியனுக்கு வேதை சுக்கிரன், அந்த ரேசியாவை தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா நான் திரும்ப சொல்லி என்ன பண்ணுறேன், திரும்ப இந்த வேதை நாயகன் என்பவன் ஜோதிடத்தில் முக்கியமானவன். அவன் வந்து என்ன சொன்னான்னா நம்மளுடைய ஒரு காரிய கிரகத்திற்கு 1, 3, 5, 7, 9, 11 உட்கார்ந்திருந்தால் நம்மளுடைய காரியங்கள் நிறைவேறாது. இப்ப நம்மளுடைய லக்னாதிபதிக்கு ஒரு வேதை நாயகன் இருப்பான், லக்னாதிபதி. லக்னாதிபதி வந்து என்ன சொல்றான்னா சுக்கிரன் வைங்க. சுக்கிரனுக்கு வேதை நாயகன் யார்? அந்த வேதை நாயகன் லக்னாதிபதி நின்ற இடத்திலிருந்து 1, 3, 5, 7, 9 வந்து உட்கார்ந்துருந்தான்னா அந்த வேதை நாயகன் கண்டிப்பாக சுணக்கத்தை கொடுப்பான். சனி என்ன செய்வார்? தாமதத்தை கொடுத்துருவார். அப்ப என்ன செய்யணும்? இதுக்கெல்லாம் தீர்வு சொல்லணும் இல்லையா? அதாவது வந்து விளக்கமாக சொல்லியாச்சு. ஒன்றுக்கொன்று வேதை குறிச்சு வச்சுக்கிடுங்க. ஒரு கிரகத்திற்கு வேதை யார்? பகை. அவன் என்ன சொல்றான்னா கெடுக்கக்கூடியவன். அப்ப சூரியன்ல இருந்து நீங்கள் வந்து என்ன சொல்றான்னா சனி வரைக்கும் போட்டுக்கிடுங்க, குறிச்சுக்கிட்டு. இவர்கள் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு எந்த கிரகம் ஒரு காரியமான எல்லா 7 கிரகத்திட்டையும் நமக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியதா இருக்கு. சனி எந்த கட்டமோ அந்த கட்டத்துக்கு உண்டான இடத்துல நமக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா அந்த சனிக்கு உண்டான கட்டத்தை நாம் இயக்கும் போது சனிக்கு வேதை என்று சொல்லக்கூடிய சனிக்கு வேதை என்று சொல்லக்கூடிய செவ்வாய் எங்க இருக்காருன்னு பாருங்க. அந்த செவ்வாய் வந்து சனி நின்ற இடத்துல இருந்து 1, 3, 5, 7, 9, 11 இருந்தால் விடவே மாட்டார்னா அந்த காரியத்தை தடை பண்ணி வந்து என்ன சொல்றான்னா அதை நமக்கு வந்து என்ன சொல்றான்னா அலைந்து அந்த காரியத்தை வந்து சீக்கிரம் செய்ய விடமாட்டார். ஆனால் சனி ஒரு வேதை நாயகன் நமக்கு சனி ஒரு கிரகம் நின்ற இடத்துல இருந்த அந்த வேதை நாயகன் 2, 4, 6, 8, 10, 12 நின்றால் அந்த வேதை தன்மை வேலை கண்டிப்பாக செய்யாது. இதை நான் அறிந்து புரிந்து நல்லா உணர்ந்துதான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேனே தவிர. அப்ப இதுக்கு என்ன சார் தீர்வு அப்படின்னா அந்த கிரகத்திற்குண்டான தானியத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்களே வந்து என்ன சொன்னா வந்து பாயசன வாயில போட்டுக்கிட்டது கணக்கு அர்த்தம். பாயசன வாயில நானே ஊத்திக்கிட்டேன்னு அர்த்தம். அப்ப அந்த கிரகத்திற்குண்டான தானியத்தை தானம் பண்ணுங்கள். சூரியனாக இருந்தால் உங்களுக்கு வேதை கிரகம் உங்களுக்கு யாருக்கு எந்த கிரகத்தை இயக்க வேண்டுமோ அந்த கிரகத்திற்கு சூரியன் வேதையாக இருந்தால் கோதுமை தானம் பண்ணுங்கள். சந்திரன் வேதையாக இருந்தால் பச்சரிசி தானம் பண்ணுங்கள். செவ்வாய் வேதையாக இருந்தால் துவரம்பருப்பு தானங்கள் பண்ணுங்கள். புதன் வேதையாக இருந்தால் சிறுபயிறு பாசிப்பயிறு தானம் பண்ணுங்கள். குரு வேதையாக இருந்தால் கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை தானம் பண்ணுங்கள்.
சுக்கிரன் வேதையாக இருந்தால் வெள்ளை முச்சை தானம் பண்ணுங்கள். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா சனி வேதையாக இருந்தால் துவரம் பருப்பு எள்ளு தானம் பண்ணுங்கள். இவ்வளவுதான். ராகு கேதுகளுக்கு இடம் கொடுத்தவர்கள், ராகு இருக்கிற இடத்திற்கு, ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ, கேது எந்த கட்டத்தில் இருக்கிறார், ராகுவையோ கேதுவையோ இயக்கி நாம் ஒரு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், அப்ப அந்த ராகுக்கு இடம் கொடுத்தவன் இப்ப 10ஆம் இடத்துல செவ்வாய் வீட்டில் விருச்சிகத்திலே ராகு இருக்காருன்னு வைங்களேன். விருச்சிகத்துக்கு இடம் கொடுத்த செவ்வாய் தான் அது. அப்ப செவ்வாய்க்கு என்ன சொன்னான்னா வேதை என்று சொல்லக்கூடியவன் யார் என்று சொன்னால் புதன் தான். அப்ப அந்த ராகு நின்ற இடத்திலிருந்து புதன் 1, 3, 5, 7, 9, 11 இருந்தால் அவன் தான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பான். 2, 4, 6, 8, 10, 12 இருந்தால் பிரச்சனை வராது. தைரியமாக ராகுவுடைய காரியத்தை எடுத்து நீங்கள் செய்யலாம். இதுல நீங்க போட்டு பார்த்தாலே தெரியும். நமக்கு வேதை கிரகத்தை போட்டு நமக்கு என்ன சொல்றான்னா சூரியனுக்கு வேதை. சுக்கிரன் எங்க இருக்காரு? சூரியன்ல இருந்து 1, 3, 5, 7, 9, 11 இருந்தா கண்டிப்பாக சூரியனுடைய காரியத்தில் சங்கடப்படுவீர்கள். சந்திரனுக்கு வேதை நாயகன் யார்? சூரியன். சந்திரன் நின்ற கட்டத்தில் இருந்து சூரியன் என்ன சொல்றான்? 1, 3, 5, 7 அந்த ஒத்தப்படையில் இருந்தால் கண்டிப்பாக சூரியனால் நமக்கு வேதை ஏற்படும். செவ்வாய் நின்ற கட்டத்தில் இருந்து புதன் 1, 3, 5, 7, 9, 11 இருந்தால் புதனால் கஷ்டம் நடக்கும். அதே சமயத்துல புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் நின்ற இடத்திலிருந்து செவ்வாய் 1, 3, 5, 7, 9, 11 இருந்தால் கஷ்டம் உண்டு. குரு நின்ற இடத்திலிருந்து குருவுக்கு வேதை என்று சொல்லக்கூடியவன் சூரியன். குரு நின்ற இடத்திலிருந்து சூரியன் என்ன சொல்றான்னா 1, 5, 9, 1, 3, 5, 7, 9, 11 இருந்தால் கண்டிப்பாக வேதை தான். அதற்கடுத்து என்ன சொல்றான்னா சுக்கிரனுக்கு என்ன சொன்னான்னா சனி வேதை, சனிக்கு என்ன சொன்ன செவ்வாய் வேதை. இந்த மாதிரி நீங்க ரேசியோ எடுத்தீங்கன்னா 100% அப்பட்டமா வேலை செஞ்சிட்டு இருக்கு. எது பிரச்சனை என்று சொன்னோனோ பிரச்சனைக்கு தீர்வு. உங்களுக்கு எந்த கிரகம் வேலை செய்ய வேண்டுமோ அந்த கிரகம் உங்களை சங்கடப்படுத்தினால் அது 1, 3 அந்த உங்களுடைய வேலை செய்ய வேண்டிய கிரகத்தில் இருந்து 1, 3, 5, 7, 9, 11 இருந்தால் நீங்கள் அந்த கிரகத்திற்குண்டான தானியத்தை தானம் பண்ணிட்டு வாங்க. அந்த காரியத்துக்கு போறீங்களா, தானம் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக அதை என்ன செய்யும், இன்னொருத்தர் அதை யூஸ் பண்ணும்போது அது உங்களை பாதிக்காது. இதற்கு தீர்வும் சொல்லியாச்சு. வெற்றி பெற வாழ்த்துக்கள் கூறி, வேதை கிரகங்கள் தான் இன்று வரை மறைமுகமாக நம்மளை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான வீடியோவை பார்த்து நீங்களும் சரி செய்து கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.